ஆமா, உன் புள்ளையோட காது கழுத காது மாதிரி இருக்கேடா. ஆமா, என் புள்ள காது கழுத காது, உங்க காது யானை காது. சாரி லக்ஷ்மி, நான் உன்னை அழ வச்சுக்கிட்டே இருக்கேன்ல, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இந்தாங்க மாமா. சமந்தி, உங்க பேரை வாங்கிக்கங்க. ஊர்க்காரங்க காட்டுமா? அவங்ககிட்டயும் காட்டுமா? எல்லாருக்கும் காட்டு. இந்தாங்க பாருங்க, என் பையன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்காமா? என் பேரன் நல்லா இருக்கானா? தங்கவேலு, என்னப்பா? அம்மா பாரு, அந்த குழந்தைய தூக்கிட்டு வரா பாரு, அவளை உள்ள போக சொல்லு. ஏன்பா, அவனும் இந்த வீட்டோட வாரிசு தானே? வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காத, சொன்னதை செய்யு. அப்பா, என்னடா? இல்லப்பா, ஒண்ணு இல்லப்பா. போ. அம்மா, என்னப்பா? குழந்தைய தூக்கிட்டு உள்ள போங்கம்மா. எதுக்கு? இவனை தான் பேரன் சொல்லிக்கிறதுக்கு அப்பாவுக்கு வெக்கமா இருக்காமா? எப்படி இருக்கான் பாரு, இந்த வம்சத்தோட மூத்த வாரிசு நாட்டாம பேரல்ல. ஐயா, உங்க பையனை அப்படியே உரிச்சு வச்சிருக்காப்லையா? இவன் பிறந்த நேரம் இந்த வம்சம் விருத்தியாகி ஓஹோன்னு வருமா, ஜோசியர் சொன்னாரு. அப்படியா? உள்ள தூக்கிட்டு போங்கம்மா. அவ அப்பவே சொன்னா, இப்ப உள்ள போனா கேட்பாளே, என்ன பதில் சொல்றது? யாரு? நான் தாம்மா. அது வந்து என்னத்த? அதுக்குள்ள குளிச்சிட்டியா? நீங்க சொன்னீங்களேன்னு அவசர அவசரமா குளிச்சுட்டு வரேன். நீ வரத்துக்குள்ள நானே வந்துட்டேன். அத்த, எல்லாரும் என்ன சொன்னாங்க? மாமா குழந்தைய தூக்கி கொஞ்சினாருமா. என் பேரன்னு சொல்லும்போது மத்தவங்க என்ன சொல்ல முடியும்? மாமா இவனை தூக்குனாரா அத்த? ஆமா லட்சுமி, அவரு 2 குழந்தைங்களையும் ஒன்னதான் நினைக்கிறாரு. குழந்தை முகத்தை பார்த்துட்டு என்ன அழகா இருக்கான்னு பேசினாங்களே தவிர ஒரு குறைய சொல்லலமா. அப்படியா அத்த? இந்த வர நானும் குளிக்கலனாலும் பரவாயில்லன்னு வந்திருக்கலாம். அப்படியே ஓ, வந்திருந்தா உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். என்ன உண்மை? அதாம்மா, உன் குழந்தைய வெறுக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, அது பொய்ங்கிற உண்மை. சம்மந்தி, எதுக்கு சம்மந்தி பொய் சொல்றீங்க? நீங்க சொன்னது உண்மைன்னு நம்பி லட்சுமி பாட்டுக்கு குழந்தை தூக்கிட்டு போய் உங்க புருஷன் கையில கொடுத்தா என்ன ஆகும்? அத்த,
இவங்க என்ன சொல்றாங்க? அ, 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 அது வந்துமா. என்ன வந்து போய் இழுத்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே? அத்தை சொல்றீங்களா? மாமா மனசு இன்னும் மாறலம்மா. நீ யோசிச்சதுதான் சரி. அவர்தான் குழந்தை கேட்டதா சொன்னீங்க. அ, அ, அவரு என் பேரனை தூக்கிட்டு வான்னு பொதுவா சொன்னாரா? பாவம் சம்மந்தி, அவர் பேரன்னு சொன்னத உன் குழந்தை நினைச்சுக்கிட்டாங்க. சரி, இவங்க தான் ஏதோ தெரியாம தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவராவது இவனை என் பேரன் தானே மத்தவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு கீழையே வரவிடாம அப்படியே தூக்கிட்டு போ சொல்லுன்னு சொல்லியிருக்க வேண்டாம். சம்மந்தி, நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். சம்மந்தி, நான் எதையும் வேணும்னு சொல்லல. லட்சுமி நிலைமைய புரிஞ்சு நடந்துக்கிட்டுமேன்னு சொன்னேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சம்மந்தி. நான் வரேன் சம்மந்தி. லட்சுமி, அழாதம்மா, எல்லாம் மாறிடும். மாறலன்னா நானே மாத்துவேன் அத்தை. நான் முடங்கி போயிட மாட்டேன். குழந்தை கொடுங்க. கீழையே வரவிடாம அப்படியே தூக்கிட்டு போ சொல்லுன்னு சொல்லியிருக்க வேண்டாம். நான் இந்த வீட்ல தான் இருக்கணும்னு நாடகம் ஆடி என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்கல்ல. இனிமே செத்தாலும் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிடு. இப்போ உனக்கு அம்மா மேலதான் கோவம் இல்ல? நீ செய்யறது சரியா தப்பான்னு ஒரு நிமிஷம் கூட நீ யோசிக்க மாட்டியா? உன் அட்வைஸை நிறுத்துறியா? நான் இந்த வீட்ல தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீ கிளம்பு. இப்படி வாசலோட விட்டுட்டு போறதுக்கு அம்மா உன்னை என் கூட அனுப்பி வச்சாங்க. வாக்கா உள்ள போலாம். மாமா இந்து சந்தோஷ் மாமா எங்க? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காமா. காபி சாப்பிடுறியா? வசந்த், வசந்த், வசந்த். வசந்த், 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 வசந்த். வசந்த், ஏ வசந்த், 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 வசந்த். என்னப்பா? அப்பா, வசந்த் பாத்தீங்களா? உன் கூட தானே படுத்துட்டு இருந்தான். டேய், உன் பொண்டாட்டி வந்துட்டாளா? அப்பா, வசந்த காணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. அவனை பாத்தீங்களா? பாத்ரூம்ல பாத்தியா? முதல்ல அங்கதான் பார்த்தேன். சாரி இந்து, ஒரு நிமிஷம் வசந்த காணோம் பார்த்துட்டு வந்துடுறேன். வசந்த், 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 வசந்த். போயிட்டானா?
ஏன்க்கா நீ இப்படி இருக்க? அவன் போக மாட்டான்டி. சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக சொல்லி பார்த்துக்கிட்டேன். நீல என்னதான் ஜென்மமோக்கா? மனுஷ ஜென்மம் தான். ஆமா மாமா, நீங்க தெரியலையா? வசந்த், வசந்த், என்ன அநாத ஆசிரமத்துல சேர்த்துருங்க. வசந்த், அப்பா, அப்பா. என்னப்பா இருக்கானா? இல்லப்பா, அவன் வீட்டை விட்டு போயிட்டான்ப்பா. அவன் ட்ரெஸ் எதுவுமே இல்லப்பா. போயிட்டான், போயிட்டான். நேத்து நைட்டு முழுக்க என்னாலதான் லட்சுமமா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாப்பா. போயிட்டான், போயிட்டான். மாமா பதட்டப்படாதீங்க. அவன் சின்ன பையன், வெளியில எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். போய் தேடி பாருங்க. ஆமால, வா போய் தேடி பாப்போம். வா. வசந்த், நிஜமாவே போயிட்டானா? நேத்து ஒரு நாள் நான் இங்க இல்லாதது நல்லதாதான் போச்சு. கோயிலுக்கு நன்கூட தானே. 10,000 ரூபாய்ன்னு எழுதிக்க. சிங்கக்குட்டி மாதிரி எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான். அவன் நல்லா இருக்க வேணாமா? ஆமாமா, தங்கவேலு பெத்த புள்ளதான். அப்படியே மூக்கு மொழியும் இந்த நாட்டாம வம்சத்தோட ஜாடையில பிறந்திருக்கான். இன்னும் 2-3 வருஷத்துல அவன் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அவன் ஓடுற ஓட்டத்துக்கு என்னால அவனை ஓடியே பிடிக்க முடியாது. அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான். கைய காலை என்னமா ஆடுறான் அவன். ஐயோ, ஒரு நாளைக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. என்ன பாக்கிறதுக்கு இல்ல, பேர புள்ளி பாக்கிறதுக்கு தான். சரி, நான் வச்சிட்டுமா? மாமா, என்னம்மா? நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. இல்லம்மா, எப்பவும் போல மதிப்பு மரியாதை எல்லாம் உன் பேர்ல அப்படியேதாம்மா இருக்குது. மாமா, என் மேல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் என் குழந்தை மேல இல்லையே. சண்டை போட வந்திருக்கியாம்மா? மாமா, நான் இந்த வீட்டுக்கு அனாதையா வந்தவதான். ஆனா உங்க பேரு அனாதை இல்லையே. மத்தவங்க முன்னாடி அவனை உங்க பேரன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன மாமா தயக்கம்? ஏன், அது உனக்கே தெரியாதா? மாமா, அவனோட உடல் குறைதான் இப்ப பிரச்சனையா? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவம் தாம்மா பிரச்சனை. உன் புள்ளை கொண்டு போய் சபையில் நிறுத்தினா 4 பேர் அசிங்கமா பேச மாட்டாங்க? பேசாம என் குழந்தை நான் கொண்டுடுவா. இதே ஒருவேளை உங்களுக்கு பிறந்த 4 பிள்ளைங்கள்ல யாராவது ஒருத்தர் குறையா பிறந்திருந்தா இதைத்தான் செஞ்சிருப்பீங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்ல. ஏன் தெரியுமா? இயற்கை நமக்கு எது கொடுத்திருக்கோ அதை ஏத்துக்கிட்டு வாழறதுதான் சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையோட அளவுகோல ஆளாளுக்கு மாறும் லட்சுமி. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல மாமா. ஏன் மாமா, ஒரு கண்ணுல கருணையும் இன்னொரு கண்ணுல வன்மத்தையும் எப்படி உங்களால இப்படி காட்ட முடியுது? இது பாருங்க, பிறந்த குழந்தை வெள்ளை பேப்பர் மாதிரின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அதுல நிராகரிப்பையும் வேதனையும் எழுதாதீங்க. நிறுத்துமா. நான் உன் குழந்தைய இந்த குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வைக்கல, ஒழிச்சுதான் வைக்கிறேன். நான் இந்த ஊரோட நாட்டாம. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் என் தோட்டம் துறவுதான். நாளைக்கு என் பேரப்புள்ளையோட விரலை புடிச்சு கூட்டிட்டு போறப்போ, ஏய் இதெல்லாம் நம்ம தோட்டம்டா, இவங்கெல்லாம் நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்க, நம்ம அதிகாரத்தை கட்டுப்பட்டவங்க, எனக்கு அப்புறம் ஒப்பம் பாத்துக்குவான், அதுக்கப்புறம் நீதான் அதெல்லாம் பாத்துக்கணும்னு 4 பேருக்கு முன்னால உன் பையனை வச்சுக்கிட்டு என்னால சொல்ல முடியுமா? சொல்லு. அப்படியே சொன்னாலும் என்ன முன்னால அனுப்பிச்சுட்டு என் முதுகுக்கு பின்னால சிரிப்பாங்கம்மா. அவனை தூக்கிட்டு வரதுக்கே 2 பேர் வேணும். இதுல அந்த இடத்த வேற பாத்துக்க போறானான்னு கேலி கிண்டலுமா சிரிக்க மாட்டாங்க. இந்த பாருமா, 4 பேருக்கு முன்னால மதிப்பா நிக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைய வெளிச்சம் போட்டு என்னைக்கும் காட்டவே கூடாது. இது உனக்கு புரியாதுமா, எனக்கு தான் புரியும். எனக்கு 2 பேர பிள்ளைங்க பிறந்திருக்காங்க. தோளுக்கு ஒருத்தனா துணை இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதுல ஒருத்தர் தொத்தலா பிறந்துட்டானேன்னு
வலிக்குதுமா. கூட இருந்தாங்க இருப்பான் இங்க எங்கேயாவது பாத்துக்கலாம். பார்க்கலங்கய்யா. இந்த போட்டோல இருக்கிற பையனை பார்த்திருக்கீங்களா? சார் நானே என் லவருக்கு காலையிலேருந்து ஃபோன் பண்ணி கிடைக்கலன்னு டென்ஷன் ஆகுறேன். வேற எங்கேயா போய் பாருங்க சார். ஐயா, அந்த பையனை எங்கேயாவது பார்த்து நான் பார்க்கல சார். ஒரு 5 வயசு பையன் இவ்வளவு இருப்பான். இந்த பக்கம் எங்கேயாவது பாத்தீங்களா? பார்க்கலைங்க சார். சின்ன வயசுல டிவி பார்த்து கெட்டு போதுங்க சார். என்ன லவ் மேட்டரா? ஏங்க சின்ன குழந்தைங்க பையன் தான் சார். பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் போய் கெட்டு போதுங்க சார். என்னப்பா ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லப்பா, யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. தெரியலன்னு சொன்னாலும் பரவாயில்ல. குழந்தைய காணோம் நம்ம போய் நின்ன உடனே ஆளுக்கு ஆளு அது எப்படி நடந்திருக்கோன்னு ஒரு கருத்தை கேட்குறாங்க. ஐயோ குழந்தைய காண மேல வந்து நிக்கிறானேன்னு ஒரு பதட்டமே கிடையாது. அதுக்கு பதிலா இந்த விஷயத்துல ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குமான்னு தேடுறானுங்க. சே, நம்மலாம் எங்க போயிட்டு இருக்கோன்னே தெரியலப்பா. அப்பா, ஜெனியை தான் என்னால காப்பாற்ற முடியல. வசந்தியை நான் பலி கொடுத்துருவோன்னு பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதப்பா, கண்டுபிடிச்சிடலாம். அவன் குழந்தை தானே, நிச்சயம் யாராவது கண்டுபிடிச்சி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. குழந்தைய காணும்னு தேடி போனாலே அக்கறை காட்டாதவங்களா அவனை விசாரிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. சந்தோஷ், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 1-2 நல்ல மனுஷங்களும் இருக்கதான் செய்றாங்க. நிச்சயமா பையன் நமக்கு கிடைப்பான். அப்பா, நாம தேடுவோம். அதுக்கு முன்னால போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ப்பா. இதுவும் நல்ல யோசனை தான். வா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே மற்ற இடம் தேடி பார்க்கலாம். சரிப்பா. டேய் கண்ணா, உங்க தாத்தா இன்னும் உன்னை ஏத்துக்கலையேன்னு கவலைப்படாத என்ன? உங்க அப்பா மாதிரி தாத்தாவும் உன்னை சீக்கிரமா ஏத்துப்பாரு. ஓகே? படுத்துக்கோ படுத்துக்கோ. ஓ ஓ ஓ ஓ. அதுக்கு வாய்ப்பே இல்லை. உள்ள வரலாமா? வாலச்சு, உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் உயிர் தோழி இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை அப்படிதான் லட்சம் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன் லக்ஷ்மி. பாரு, உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு உடனே கடைக்கடையா ஏறி உன் புள்ள விளையாடுறதுக்கும் நீ விளையாட்டு காட்டுறதுக்கும் இங்க பாரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடி அமைதியா இருக்க? உன் குழந்தைய எனக்கு காட்ட மாட்டியா? போய் பாரு. லட்சம், நான் குழந்தைய பார்த்து பரிதாபப்படல. நான் முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணிட்டேன். அத நினைச்சுதான் ஃபீல் பண்றேன். புரியல? நான் உன் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற கிஃப்ட பாரு. நீயே பாரு.